கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 30 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தி புதுசாக வாங்கியிருக்கிற ஆடியோ கம்பெனிக்கு அபிராமி அம்மா வராங்க. அங்கே ஸ்னேகா அவங்கள கூட்டிகிட்டு போய் கார்த்தியோட ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. மேடம், நான் உங்களுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அங்கேருந்து வெளியே வந்து தீபாவை பார்க்குறாங்க. உள்ள ஒரு விஐபி வந்திருக்காங்க, அவங்களுக்கு காஃபி கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் தீபாவும் சரிங்கிறாங்க. யார் அந்த விஐபி அப்படின்னு யோசிச்சு கார்த்தியோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க தீபா. அபிராமி அம்மாவை பார்த்ததுமே அச்சோ அத்தை அப்படின்னு நடுங்கி போய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்போ ஸ்னேகா ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க. என்ன தீபா, காஃபி கொண்டு போய் கொடுத்தீங்களா மேடம்க்கு அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் மேடம், என்ன மேடம் சும்மா எங்கிட்டே எல்லா வேலையும் சொல்லிட்டு இருக்கீங்க. காஃபி கொண்டு போய் கொடுக்கறது என்னோட வேலை கிடையாது, ஆஃபீஸ் பாய் கிட்ட சொல்லுங்கள், அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு தீபா சொல்லவும், இங்கே பாருங்க தீபா, வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? கார்த்திக் சாரோட அம்மா. இது என்னோட வேலை நல்லா சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லாமல், நீங்கள் தானே கார்த்திக் சாரோட பிஏ, நீங்கள் தான் காஃபி கொண்டு போய் கொடுக்கணுங்கிறாங்க ஸ்னேகா. அதெல்லாம் முடியாது மேடம், என்ன எப்போ பார்த்தாலும் காஃபி கொண்டு போய் கொடு, டீ கொண்டு போய் கொடுன்னு ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக தீபா அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா நேராக அபிராமி கிட்ட போகிறாங்க. என்னம்மா, காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து நிற்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம் மேடம், அதுக்குள்ளே எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்தது, நான் அதை அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த தீபாவை உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னேன், ஆனால் அந்த பொண்ணு அது என்னோட வேலை இல்லைன்னு சொல்லுது. எப்போவுமே இப்படி தான் மேடம், ஏதாவது ஒரு வேலை சொன்னால் அந்த பொண்ணு செய்கிறதே இல்லை. அந்த பொண்ணு வந்ததுலேருந்தே ஒரு வேலையும் ஒழுங்காக செய்கிறதே இல்லை மேடம். கார்த்திக் சார் எப்படி தான் அந்த பொண்ணை வேலைக்கு எடுத்தாருன்னே தெரியல அப்படின்னு ஸ்னேகா சொல்லிட்டுருக்க. எங்கே அந்த பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு அபிராமி சொல்லவும் சரின்னு ஸ்னேகா அபிராமி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் இந்த மேடம் ரியாக்ட் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவோம் அப்படின்னு ஸ்னேகா பாட்டுக்கு ஸ்னேகா வாய்க்கு வந்ததெல்லாம் தீபாவை பற்றி தப்பா அப்படியே அபிராமி அம்மாட்ட போட்டு கொடுத்துட்ருக்காங்க. முருகா, என்னை எப்படியாவது காப்பாற்று, அத்தை மட்டும் என்னை பார்த்துடவே கூடாது அப்படின்னு தீபா பயந்துக்கிட்டே ரூம்குள்ளே நின்றுட்டுருக்காங்க. அதுக்குள்ளே ராஜா வராங்க. தீபா சிஸ்டர் வாங்க, கார்த்திக் சாரோட அம்மா வந்திருக்காங்க, உங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வாங்க அப்படின்னு ராஜா கூப்பிடுவோம். அதுக்குள்ளே ராஜாவுக்கு ஒரு கால் வந்து ராஜா அங்கேருந்து போயிடுறாங்க. ஸ்னேகா அபிராமி 2 பேரும் தீபாவோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே தீபா ஒழிஞ்சிட்ருக்காங்க. அதை சரியாக கவனிக்காமல் அங்கே தீபா இல்லைன்னு நினச்சிட்டு வெளியே வராங்க. பாருங்க மேடம், எல்லாரும் எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க, ஆனால் அந்த பொண்ணு மட்டும்தான் சரியாக வேலையே செய்யறதில்ல, எது சொன்னாலும் கேட்கறதில்ல அப்படின்னு ஸ்னேகா சொல்லிட்டு இருக்காங்க அபிராமி கிட்ட. அதுக்குள்ள ராஜா தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துடுறாங்க. அம்மா, என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு அபிராமி கிட்ட கேட்க, வாப்பா கார்த்தி, நான் கோயிலுக்கு போயிருந்தேன், வர்ற வழியில் அங்கே ஏதோ ரோடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அந்த வழியில் போக முடியலன்னு இந்த வழியில் வந்தேன், சரின்ட்டு இந்த கம்பெனியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அபிராமி அம்மா சொல்லவும், சரிம்மா வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கார்த்திக் கூப்பிட, இல்லைப்பா இவ்வளோ நேரம் நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு அபிராமி அம்மா சொல்லவும், சரி அம்மாவுக்கு ஏதாவது காஃபி டீ ஏதாவது கொடுத்தீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, உடனே ஸ்னேகா, நான் அந்த தீபா கிட்ட சொன்னேன் சார், ஆனால் அந்த பொண்ணு இதெல்லாம் என்னோட வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஸ்னேகா சொல்லிட்டுருக்க. சரிப்பா நானும் கிளம்புறேங்கிறாங்க அபிராமி. அதுக்குள்ளே கார்த்திக், நானும் கிளம்புறேம்மா வாங்க, உங்களை கார் வரைக்கும் நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்லைப்பா பரவாயில்ல நான் போய்க்கிறேங்கிறாங்க அபிராமி. இல்லைம்மா பரவாயில்ல வாங்க, நானும் வரேன், அதுக்கப்புறமா நான் கிளம்பிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. சரின்னா அபிராமி கார்த்தி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜா உடனே ஸ்னேகா கிட்ட, என்ன மேடம் அந்த பொண்ணை பற்றி இப்படி பேசுகிறீங்க, இதுக்காக கண்டிப்பாக கார்த்திக் உங்களை தான் திட்டுவார் அப்படின்னு ராஜா சொல்ல, ஸ்னேகா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. சரி உங்கள் வேலையை போய் பாருங்கங்கிறாங்க ராஜா. ஸ்னேகாவும் அதே மாதிரி அவங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. முருகா, நல்ல வேலை கார்த்திக் சார் வந்துட்டாரு, இல்லைன்னா நான் அவ்வளோதான் அத்தைக்கிட்ட மாட்டியிருப்பேன், ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு தீபா யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. மீனாட்சி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு மீனாட்சி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னக்கா, நான் இவ்வளோ சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் என்னடானா சிரிக்கிறீங்க அப்படின்னு தீபா சொல்லவும், என்ன தீபா இது, உங்கள் வீட்டு சூழ்நிலைக்காக நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்ன, அதுவும் கார்த்தியோட கம்பெனிலேயே போய் ஜாயின் பண்ணியிருக்க, அத்தையும் வேற வந்துட்டாங்கன்னு சொல்கிற, சரி எப்படி சமாளிச்சா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், கார்த்திக் சார் வந்துட்டாருங்கிறாங்க தீபா. சரி தீபா, எப்படியும் அத்தையே சமாளிச்சாச்சுல, அப்புறம் என்ன ஃப்ரீயாரு, நீயும் கார்த்தியும் எங்கள் வீட்டில் பண்ணுற ரொமான்ஸ் பார்த்தா தானே இப்போ ஆஃபீஸில் வேறையா, என்ன நீ வேலைக்கு போகிற விஷயத்த என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அது ஒன்று தான் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும்தான் இந்த மீனாட்சி அக்கா ஞாபகம் வருதில்ல அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்காங்கிறாங்க தீபா. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. என்ன 2 பேரும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க மீனாட்சி. ஓகே தீபா, நான் அர்ஜென்ட்டாக டெல்லிக்கு வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சார் திடீர்னுங்கிறாங்க தீபா. ஆமாம் தீபா, கடைசி நேரத்தில் தான் சொல்லுவாங்க, ஆனால் நான் அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சரிங்க சார் நான் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க தீபா. எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்க,
2 டேஸில் வந்துடுவேங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க ஸ்டெப்ஸ் ஏறி. அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி. அதுக்குள்ளே மீனாட்சி கார்த்திக் சார் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்க கார்த்தி அப்படியே திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. என்னக்கா நீங்கள் அப்படின்னு தீபா கேட்கவும் சும்மா ஃபன்னுக்கு தானேங்கிறாங்க மீனாட்சி. அதுக்கப்புறம் அபிராமி அருணாச்சலம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. குருஜியை வர சொல்லணும் கார்த்திகை தீபத்துக்கு, நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. சரி கார்த்தி எப்போ வருமா அப்படின்னு அருணாச்சலம் கேட்க நாளைக்கு காலையில் வந்துடுவாங்கிறாங்க அபிராமி. அதுக்குள்ளே குருஜியும் வந்துடுறாங்க. நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தோம், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க குருஜி அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுமா நீங்கள் ஃபோன் பண்ணலைனாலும் நானே வந்திருப்பேன் குருஜி, விளக்கு வைக்கிறதுக்கு நல்ல நேரத்தை பார்த்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் முருகன் சிலை மண்ணில் புதஞ்சிருந்துச்சு, அதுக்கும் ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு அபிராமி கேட்க, கார்த்திகை தீபம் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள், அதனால் உங்கள் வீட்டு மருமகங்களை கார்த்திகை தீபம் ஏற்ற சொல்லுங்க, அதுவே போதும். மற்றபடி நாளைக்கு மத்தியானமே பூஜைக்கான வேலைங்களெல்லாம் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு குருஜி சொல்லவும், ரொம்ப நன்றி குருஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பழங்களெல்லாம் எடுத்து தட்டில் வச்சு குருஜிக்கு கொடுக்குறாங்க அபிராமி. அவங்களும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி மீனாட்சியை கூப்பிட்டு நாளைக்கு மதியம் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுறதுக்கு ஐஸ்வர்யாங்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், ஏன் தீபா கிட்ட சொல்ல சொன்னால் என்ன ஆயிரும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க மீனாட்சி. அதுக்குள்ளே அருணாச்சலம் அதை அப்படியே வெளிப்படையாக கேட்டுடுறாங்க. அப்புறம் தீபா கிட்டேயும் சொல்லணும்ல, தீபாவும் இந்த வீட்டு மருமக தானே அப்படின்னு கேட்க, உடனே இதுக்கு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிடாதீங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், இதுக்கும் அவள் கோச்சிக்கிட்டு போய் ஏதாவது ஒரு கோவிலில் உட்காந்துக்க போகிறா, தீபா கிட்டேயும் சொல்லிடுங்கிறாங்க அபிராமி. மீனாட்சியும் சரின்னு தீபா கிட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கிட்டேயும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு ஐஸ்வர்யா அப்படியே விரக்தியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன ஐஸ்வர்யா இப்படி பேசுகிற, 3 மருமகளையுமே அத்தை விளக்கேற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனாட்சி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. தீபா கிட்ட அடுத்ததாக சொல்கிறாங்க, தீபா உனக்கு நாளைக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்கவும், என்னக்கா கேள்வி இது, கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் யாராவது லீவ் விடுவாங்களா அப்படின்னு தீபா கேட்க, இல்லை தீபா, முருகன் சிலை மண்ணில் புதஞ்சிருந்ததில் அதுக்காக பரிகாரத்துக்காக 3 மருமகங்களையும் விளக்கேற்ற சொல்லியிருக்காங்க குருஜி, அதுக்காக தான் லீவ் இருக்கான்னு கேட்டேன், ஒரு வேளை லீவ் இல்லைன்னா கூட நீ லீவ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானேக்கா லீவ் போட்டுருவோங்கிறாங்க தீபா. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அந்த தீபா என்னைக்கு இந்த வீட்டு மருமகள் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.